எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு. சேனல் ஆரம்பிச்சாச்சு, ஒரு பையன் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டான். என்ன பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண வைக்கலாம் ஐடியா? இந்த காலேஜ் குரூப்லலாம் இப்படி போட்டாதான் சப்ஸ்கிரைப் பண்ணுவானுங்க. மச்சான், நான் ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கிறேன், அது எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாத ஆளு சிலுக்குடும். 9 மணி ஆச்சு, கண்டென்ட் வேற எழுதணும். எங்க போய் தொலைஞ்சானே தெரியும். ஹலோ, இன்னும் பாட்டு காட்டிட்டு வந்துட்டு இருக்கிறேன். கண்டென்ட் எழுதுவோம், மணி 9 ஆச்சு. அதெல்லாம் ஒண்ணும் கவலைப்படாத, யாவும் இருக்க பயமே, சரவணன் இருக்க பயமே. உனக்கு எனக்கு கண்டென்ட் தானே வேணும்? ஆமா, எழுதணும். ஒரு பிரச்சனை இல்ல, நான் பக்காவா எழுதி தரேன். குப்பை மாதிரி கண்டென்ட் வச்சிருக்கிறேன். சொல்லு, எழுதணும். இப்ப எழுதணும். அதுக்கு முன்னாடி அங்க இருந்து நடந்து வந்தனா கொஞ்சம் டயர்டா இருக்குது. ஒரு டீயை சாப்பிட்டு வந்து எழுதலாங்கிறேன். டீ சாப்பிட்டா வந்துரும், வரும். கண்டென்ட் கொடுத்துருவேன். வரும். உங்ககிட்ட இருக்குது? இருக்கு, போய் சாப்பிட்டு நீங்க வா. A few moments later. நம்ம சுந்தரேச டீ கடையில குடிச்சாதான் டீ குடிச்ச மாதிரி இருக்குதப்பா. ஏண்டா, டீக்கு போனவ சோத்து நேரமாயி போச்சு. உங்களோட கண்டென்ட் இருக்கு. அதெல்லாம் நீ பேசாத, உனக்கு கண்டென்ட் அதெல்லாம் நீ பேசவே கூடாது. எதுக்கு நீ பேசுற? நீ அப்ப சொல்லு. சொல்றேன், உனக்கு என்ன அவசரம்? சரி சொல்லு, கண்டென்ட் எழுது. நீ எதுக்கு அதெல்லாம் ஞாபகப்படுத்தின? எதை? லஞ்ச் டைம்னு. அதனால லைட்டா பசிக்குது. சோறு திங்கணும். சோறு தின்ன கண்டென்ட் வருமா? சோறு தின்னாதான் வரும். வந்துரும். டெஃபினட்டா வரும். வரலன்னா நீ என்னன்னு கேள்வி பாத்துக்கிறேன் நானு. 3 hours later. இவனும் கண்டென்ட் தர மாட்டேங்கிறான். கண்டென்ட் எழுதுற நம்மளே கூட மாட்டேங்கிறான். இன்னும் உங்கள்கிட்ட கண்டென்ட் வருமா வராதா? இங்க பாரு, சன்னு செட்டே ஆக போகுது. இப்ப கொடுத்தாதான் எழுதி முடிக்க. இப்பயாவது குடுறா கண்டென்ட்ட. கண்டென்ட் எழுதி கொடுக்கறத பத்தி ஒன்னும் பிரச்சனை இல்லப்பா. இப்ப கொடுத்தா நீ வேற சன்செட் ஆகி போச்சுன்னு. ஆமா, இந்த நேரத்துல கண்டென்ட் கொடுத்து நீ எடுத்து முடிச்சு லைட்டிங் நல்லா இருக்கணும்ல. ஆமா, இப்ப கொடுத்தாதான் எடுக்க முடியும். இல்ல, நான் என்ன சொல்றேன்னா, இப்ப லைட்டிங் போயிடுச்சு. இன்னைக்கு போய் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு காலையில நேரமா வந்து எடுத்துடலாம் நான். எங்க அப்படி கொஞ்சம் திரும்பி நில்லு. ஏனப்பா? இல்ல, நானே எழுதிக்கிறேன்டா கண்டென்ட். இவன் வேற இங்க நிக்கிறான்டா, ஏதாவது கேப்பான்டா. ஆமா நவீனே, மாமா என்ன வெளியூர்ல போய் எல்லாம் பிசினஸ் பண்ணி லட்சமா சம்பாதிக்கிறீங்க அம்மா சொல்லிட்டு இருந்து என்ன கதை? ஏன்னா நீ எப்ப லட்சமா சம்பாதிச்சிட்டு இருக்கியாமா? யூடியூப் சேனல் தான் அப்படி சொல்லி வச்சுக்கிறேன். நாளைக்கு என்ன தெரியவ போகுது. ஆமாங்க மாமா, ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சுக்கிறேன்னு. அதுல என்ன அவ்வளவு காசு வருதாக்கு? பின்ன என்னங்க மாமா, நான் மட்டும் சேனல் ஆரம்பிச்சு வீடியோ போட்டேன்னு வச்சுக்கோங்க, லட்சமா வரும். உங்களுக்கு கடை ஏதாவது வேணும்னா சொல்லுங்க, நான் கொடுக்குறேன். சரி, நானும் தான் 2-3 சேனல் வச்சிருக்கிறேன். அதுல வாட்ச் ஹவர்ஸ் ஏற மாட்டேங்குது. ஆனா சப்ஸ்கிரைபர் மட்டும் ஒரு 500 இருக்கிறாங்கப்பா. ஒருவேளை தம்ப்நெயில் சரியா வைக்காதனால இருக்குமோ? சரி, அத விடப்பா. சரி, உன்ற சேனலுக்கு எவ்வளவு வாட்ச் ஹவர்ஸ்? வாட்ச் ஹவர்ஸ் இல்ல. சரி, எவ்வளவு சப்ஸ்கிரைபர் வச்சிருக்கிறேன்? இல்லைங்க மாமா, சப்ஸ்கிரைபர் இல்ல. சரி, உங்க சேனல் பேரு தான் என்ன மாப்ள? இனிமேல் தாங்க மாமா ஏதாவது யோசிச்சு வைக்கணும். சேனல் இன்னும் ஆரம்பிக்கல. ஏன்டா சேனலே இன்னும் ஆரம்பிக்கல, அதுக்குள்ளே எனக்கு கடன் தரன்னு வந்து நிக்கிற. பொழப்பு கேட்ட நாசம் பொண்டாட்டி மண்டையை சரைச்சானா அந்த கதையாட்டங்களோட பண்ணிட்டு இருக்கீங்க. நீ எவனாவது கடன் கொடுக்குறேன்னு வந்தீங்கன்னா செருப்பிந்து வருது. ஏனுங்க மாமா, உங்க சேனல் ஐடி கொஞ்சம் சொல்லுங்க மாமா. ரத்தத்தை உறைய வைக்கும் ஃபேக்ட்ஸ் 531. இந்தியாவிலேயே 3 கடல் ஒன்னா சேர்ற இடம் எதுன்னு கேட்டீங்கன்னா அது கன்னியாகுமரி. இந்த மாதிரியான மோர் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் போட்டுட்டு இருக்கோம். ஆனா சப்ஸ்கிரைபும் வர மாட்டேங்குது, வியூஸும் வர மாட்டேங்குது, லைக்ஸும் வர மாட்டேங்குது. நீங்க போடுற வீடியோக்கு வியூஸ் வர மாட்டேங்குதா? ஆமா. நீங்க போடுற வீடியோக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் வர மாட்டேங்கிறாங்க? ஆமா. நீங்க போடுற வீடியோவை யாரும் லைக் பண்ண மாட்டேங்கிறாங்களா? ஆமாப்பா, ஆமா. எப்படா வருவாங்க? இது மாதிரி மொக்க வீடியோவை போட்டு இருந்தேன். இங்க வர்ற எப்படி வீடியோன்னு எப்படி பொண்ணு சூப்பரா இருக்குது. நல்லா இருக்குதா? லைக் போட்டு. அல பொண்ணு இல்ல, நம்ம தரலி போன வாரம் தான் போய் பம்பாயில போய் ஆபரேஷன் பண்ணிட்டு வந்து இப்படி மாறிட்டா. எப்படி இந்த மாதிரி வீடியோ போட்டா 4 வியூஸ் போகும், லைக் வரும். ஒண்ணு பொண்ணா இருக்கணும், இல்லன்னா பொண்ணு மாதிரி இருக்கணும், அப்பதான் வியூஸ் வரும். நாங்க பேர ஒரு 5 பேரு பாம்பேக்கு போய் ஆபரேஷன் பண்ணிக்கிட்டுமா? ஆபரேஷன் என் ஆண்மைக்கு எதிரானது.
இதே ஒரு வேகத்துல யூடியூப் சேனல் ஆரம்பிச்சுட்டு உருப்படியா ஒரு கண்டென்ட்டுக்கு தான் சொல்லு. இவன் ஃப்ரெஷ்ஷா போடணும். இது வரைக்கும் யாரும் போடாத கண்டென்ட்டா போடணும். நான் சொல்லுவேன் யோசனை தான் சொல்லணும். ஒண்ணு பண்ணலாம். அப்படியே ஜாலியா ஊரா சுத்தி புது புது இடமா பார்த்து அதையெல்லாம் விளாக் எடுத்து போட்டோம்னா என்ன? அதுக்கிட்டே விஜய் சித்து விளாக்ஸ் கூட 2-3 பசங்களை வச்சு கூட்டிட்டு போறாங்க. விளாக் எடுத்து போட்டுட்டு இருக்கிறாங்க. ஃப்ரெஷ்ஷா பிடிக்கணும். யாரு பண்ணாதான் பிடிக்கணும். அப்படின்னா பிராங்க் ஷோ பண்ணிடலாம். அப்படி பண்ணோம்னா மக்களே கண்டென்ட் கொடுத்து போயிருவாங்கல்ல. இல்லப்பா, அதுக்கு நிறைய கட்டிரும்பு, பிராங்க் ஸ்டார் ராகுல், வடவெச் சரித்திரம் நிறைய சேனல் இருக்கு. நான் சொல்றது புரியுது இல்லையா? ஃப்ரெஷ்ஷா இருக்கணும். யாரும் பண்ணாத கண்டென்ட்டா என்ன ஃப்ரெஷ்ஷா இருக்கிற ஹோட்டல்ஸ் ஃப்ரெஷ்ஷா ஃபுட் எல்லாம் வாங்கி அது எப்படி இருக்குதுங்கறத ரிவ்யூ கொடுத்தா இர்ஃபான் நியூஸ் தெரியாதா உனக்கு? அவன் தான் பண்ணிட்டு இருக்கிற. அப்படி ஃபுட் பிளாகும் ஒத்து வராது. ஃப்ரெஷ்ஷா ஒரு கண்டென்ட், யாரும் பண்ணாத கண்டென்ட். என்னப்பா நீ ஏதாச்சும் சரி நீயே சொல்ற, நீயே ஒண்ணு சொல்லுவாங்களா? நல்லா நீதான் கிரியேட்டிவ் அப்படியா வலிக்கு? ஹாலிவுட் ரேஞ்சுக்கு நான் ஒரு கண்டென்ட் இருக்கு. அடேங்கப்பா. சிம்பிளா ஒரே ஒரு கிரீன் மேட் மட்டும் போட்டு முன்னாடி நின்று பர்ஃபார்ம் பண்ணி போட்டா ஃப்ரெஷ், நம்ம தான் ஹிட். அப்ப பரிதாபங்கள் சேனல்ல கோபி சுதாகர் கிரீன் மேட் பண்றது உனக்கு தெரியாது. கோபி சுதாகரே தெரியாது, கிரீன் மேட்டுக்கு போயிட்டு. கோபி சுதாகர் உனக்கு தெரியாதுங்கிறதுக்காக கிரீன் மேட்ட புது கண்டென்ட் வருது.